ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான அப்பா, ஓய்வு நாளில் உடைய பாதத்திலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மை நோக்கி திருப்பதற்கு கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றியானவரே. 37 வருடங்கள் வழிநடத்தியே இந்த 38வது வருடத்தில் காண கிருபை செய்த கிருபைகளுக்காய் கோடாகோடி சோஸ்திரம் ஆண்டவரே, கோடாகோடி சோஸ்திரம் ஆண்டவரே. நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து இந்த நாளில் கூட்டிட்டு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாத்தையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும், எங்களை மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய நாமம் ஒன்றே பயன்படுகிறது செய்யும். இந்த நாளில் நாம் கலந்து கொண்டது நல்லது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். அரைக்கா மியாப்போ நாத்தோ சிக்கா ஹரா ஆப் நிகலத்தோ சியாஹா ஆப் ஆட் மியந்தோ சியாஹா ஓ லாத்தோ தேரிபா வனதோ சியன்ஸ் துதி கனம் மைமேலாம் உனக்கே செலுத்துகிறோம். இன்பை இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது பாடலின் 68 பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீங்க, உண்மை துதிக்கிறேன். பலவீனமாக இருந்தேன், என்னை தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினேன். பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையாக என்னை ரட்சித்தி. எனக்காக மறுத்தி, எனக்காக வீழ்த்தி, எனக்காக மீண்டும் நன்றி. பாடலின் 68.
பாடல் 65. தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த ஆராதிக்கின்றேன்,
நன்றி. இப்போ ஜப வேலை கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த 2025 வருஷத்தில் தேவன் அருமையான ஐயா செல்வன் ஐயாவை 37 வருஷம் ஊழியத்தின் வல்லமாய் கர்த்தர் பயன்படுத்துகிற கிருபைக்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த 38வது வருஷத்தில் கூட ஆண்டவர் தாமே ஆயிரம் குடும்பங்களுக்கு ஐயா மூலம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரை ஐயாவை எடுத்து இன்னும் பயன்படுத்தி ஐயாவுக்கு நல்ல சுக பலனை ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் ஐயாவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய நம்மேல் உள்ள கடமை. ஏனென்றால் வர்ற மக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து புறஜாதியான ஐயா மக்கள் நாம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய ஒரே கடமை ஊழியங்களுக்காகவும் ஐயாவுக்காகவும் ஐயாவுடைய குடும்பத்துக்காகவும் மற்றும் ஊழியம் இன்னும் அதிகமாகபடி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டு உள்ளோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, உம்முடைய பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்திலே அருமையான இந்த கீழப்பாவூர் கிராமத்தை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வெல்மாய் கதாவே ஸ்தோத்திரம். இந்த சிறிய கிராமத்திலே ஐயாவை தெரிந்து கொண்டு ஆயிரம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துகிற பெரிதான கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஐயாவை இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும். அன்றே இந்த 2025 வருஷத்துல கூட அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை ஊழியத்தை எல்லைகளை விரிவாக்கும். இன்னும் அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். தொடர்ந்து அன்றவரே அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து ஐயா மூலம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் இரக்கம் செய்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்றவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனப்பா. உங்களுடைய நாமத்தை தெரிந்து கொண்ட அப்பா, இந்த ஸ்தலத்தில் நான் விரும்பினபடியாக நான் இந்த ஸ்தலத்தில் வாசம் செய்வேன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. அருமையான ஊழியக்கார ஐயாவை பலப்படுத்துங்கப்பா. அப்பா, ஆண்டாமிருகத்துக்கப்பா பலனை கொடுத்து அண்டவரே இன்னும் ஆயிரம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து பயன்படுத்துங்கப்பா. இசப்பா, உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அண்டவரே எங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் அண்டவரே நாங்கள் ஊழியர்களுக்காக ஐயாவுக்காக மற்றும் அநேக மக்களுக்காக ஜெபிக்க அநேக மக்கள் ஜெபிக்கிற மக்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வாங்கப்பா. அப்பா, அந்த இப்படியாப்பட்ட சிறிய கிராமத்திலே அநேக மக்கள் கர்த்தரை அறிய வேண்டும் அப்பா. இந்த கிராமம் முழுவதும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களாக நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் பெற்ற நன்மைகளையும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே மற்ற மக்களிடத்தில் சொல்லி ஆண்டவரே சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரதான ஆண்டவரே இந்த வேலையை செய்ய அநேக மக்களை அழைத்து கொண்டு வாங்கப்பா. இந்த இடத்துல வந்து ஜெபித்து ஐயா மூலம் அபிஷேகம் பெற்று ஐயா மூலம் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் ஆயிரம் உண்டுப்பா. இந்த நாள் முழுவதும் தேவனே இந்த மாதம் 3வது சனிக்கிழமை கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இசப்பா, நீங்க அண்டவரே ஒவ்வொரு மேலும் அண்டவரே உங்க அபிஷேக வல்லமை இறங்கிட்டு தகப்பனே. பாடல் பகுதி ஆசீர்வதித்த தேவன் ஸ்தோத்திரம். வேலுமாய் கதாவே ஜெப பகுதி ஆசீர்வதித்தக்காய் நன்றி. சாட்சி பகுதி ஆசீர்வதிக்க அருமையான ஊழியக்காரையா செய்து கொடுக்கிற ஊழியக்காரையா கற்று கொண்டு வரும். அவர்கள் மூலம் அண்டவரே கடந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதங்களை கடந்து வரும்படியே நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் சங்கீதம் 23:5 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமான விலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் பெரிய ஆசீர்வாதத்தை தந்ததுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கோடாகுடி சோஸ்திரம். அதனால உங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன்.